ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி தான். இந்த ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தின ஃபுல் விவரம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னா, ஃபேக்கல்டி அப்படின்ற போஸ்ட்டுக்காக அவங்க ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் 313 ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால, டெஃபினட்டா 7th பேல தான் நமக்கு வந்து சேலரி குடுப்பாங்க. அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் தான். ஸோ அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.annayuniv.edu. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்றது தான் இருக்கும். ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில வந்து எத்தனை பேர் போய் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமாவது அட்டன் பண்ணிருப்போமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷனை உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 313 போஸ்டிங்கோட ஸ்பிளிட் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர்ஸ் மட்டும் 67 கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் 140, அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் வந்து 106. இதுல வந்து ப்ரொஃபசர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி குடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும் இன் எனி டிசிப்ளின். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ, அஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் நார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தோம்னா 32 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ 32 ஏஜ் வந்து நீங்க தாண்டல அப்படின்னா யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ். ப்ரொஃபசர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ 40 இயர்ஸை கடந்த யார் வேணாலும் ப்ரொஃபசர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜும் கிடையாது. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட்ல. ஸோ அவங்கள வந்து யாரெல்லாம் ஃபில்டர் பண்றாங்களோ அவங்கள வந்து எக்ஸாம்க்கு கூப்பிடுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல யார் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ. பர்சனல் இன்டர்வியூல யார் நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் அலர்ட் பத்தின ஃபுல் விவரம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில 313 காலியிடங்கள் இருக்கு. சம்பளம் அப்படின்னு பார்க்குறப்போ 7th பே. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கேட்டகரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 32,000 குறையாம சம்பளம் கிடைக்கும். அப்போ அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ்கோட சேலரியை நீங்களே வந்து ஆஹ், யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜும் கிடையாது. இது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.annauniversity.edu.in. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.